Hi friends, நம்ம வரப்போற TNPSC எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாம் சப்ஜெக்ட் வைஸா பார்த்துட்டே வரோம். இதுவரைக்கும் நம்ம 10 வீடியோஸ் போட்டுருக்கோம். இது வந்து டே 11. சோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா கண்டிப்பா அதுவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படினா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படினா என்ன அப்படிங்கற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் பார்த்தோம். அப்புறம் டெல்லி சுல்தானோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் பார்த்தோம். இன்னைக்கு முகல் எம்பரர் பத்தி பார்ப்போம். ஓகே, முகல் எம்பரர்ல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 6 மன்னர்கள் வாழ்ந்திருப்பாங்க முக்கியமா. ஓகேவா? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகே, அந்த 6 மன்னர் தான் வந்து இதில் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வருஷம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மன்னர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஆர்டர் வைஸாக பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு முகல் எம்பரர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரையும் பற்றி சின்ன சின்ன இவங்க எந்தெந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் பானிபட் போர் நடந்திருக்கும். அந்த பானிபட் போரில் வந்து 2 மன்னர் கலந்துருப்பாங்க. அது எந்தெந்த மன்னர்லாம் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த வருஷத்தில் கலந்துக்கிட்டாங்க, யார் வின் ஆனாங்க, யார் ஆப்போசிட் டீம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதை போடுவோம். ஆனால் நீங்களே வந்து ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே நீங்களே 2 கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம அதுக்கடுத்து பாலிட்டி பார்ப்போம். பாலிட்டியில் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 15 பார்ட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ராவின்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எமர்ஜென்சி ப்ராவின்ஷனுக்கான பார்ட் வந்து 18 அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஊரில் வந்து எமர்ஜென்சினா என்ன பண்ணோம்? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் 108. அப்போ வந்து அந்த 108னா அந்த சென்ட்ரலில் 0 எடுத்துருங்க 18. அப்போ பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி ப்ராவின்ஷன். அதுக்கடுத்து வந்து மிஸ்லேனியஸ் ப்ராவின்ஷன். ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராவின்ஷன் என்ன அப்படின்னா அது பார்ட் 19. எமர்ஜென்சி உங்களுக்கு 18 ஞாபகம் வந்துடும். அதுக்கடுத்து வந்து மிஸ்லேனியஸ் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்ட் 19. ஓகே, அதுக்கடுத்து 20 பார்ட் 20 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சட்ட திருத்தம். நம்ம அரசியலமைப்பிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம காலத்துக்கு தக்க நம்மளோட அரசியல் சட்ட திருத்தத்தை தான் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பார்ட் 20 அப்படிங்கிறது. ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 368 தான் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்குரிய ஆர்டிகல். ஸோ நீங்கள் இதை படிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்ப்போம். பார்ட் 14 என்ன அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த நம்ம யூபிஎஸ்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சிவில் சர்வீஸ், அதெல்லாம் வந்து இந்த பார்ட் 14 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் 14A டீல்ஸ் வித் ட்ரிபியூனல்ஸ். ஓகேவா? ட்ரிபியூனல்ஸ்லாம் என்ன? இந்த ட்ரிபியூனல்ஸையும் ட்ரைபல்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரைபல்ஸ் வேறு, ட்ரிபியூனல்ஸ் வேறு. ட்ரிபியூனல்ஸ்னால் வந்து தீர்ப்பாயங்கள் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம அந்த காவேரி பிரச்சனை கூட காவேரி நடுவர் நீதிமன்றம் அப்படின்னாங்க பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ்க்காண்டி ஒரு கோர்ட் வைப்பாங்க, இல்லைனா ஒரு சில பர்டிகுலர் விஷயத்துக்காண்டி ஒரு கோர்ட்டில் வச்சுருப்பாங்க. அதான் வந்து ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்து 8 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஞாபகம் வந்துடணும். அதுக்கு அடுத்து வந்து மிஸ்லேனியஸ் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம். ஓகே, 14 அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 14A வந்து டீல் வித் ட்ரிபியூனல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாக்ரஃபி பார்ப்போம். ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி லீடிங் ப்ரொடியூசர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? எந்தெந்த நாடு வந்து எதில் அதிக உற்பத்தியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மில்கில் வந்து லீடிங் ப்ரொடியூசர் வந்து இந்தியா தான். ஓகேவா? மில்கில் இந்தியா தான். அதுமாதிரி மில்லட்லாம் இந்தியா தான். ஓகேவா? மில்லு அதை லிங்க் பண்ணிக்கோங்க. மில்க்கு மில்லட்டு ரெண்டுமே வந்து இந்தியா. ஓகே, அப்புறம் சைனா இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ், பேடி, வீட்டு, இந்த 3லேயுமே வந்து சைனா தான். நம்ம சாப்பிடக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த 3 தான். அரிசி, பேடி, கோதுமை. ஓகேவா? இந்த 3. ஓகேவா? இந்த 3மே வந்து அந்த சைனா வந்து முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓட்ஸ். அதில் வந்து ரஷ்யா தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து மைஸு. ஓகேவா? மைஸ்னால் அந்த தமிழில் வந்து சோளம், கான், அதில் வந்து யூஎஸ் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகே, அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. மில்னால் வந்து இந்தியா, ரைஸ், பேடி ரெண்டும் ஒன்று தான். ரைஸ் பேடியில் வந்து சைனா, வீட்லேயும் சைனா. ஓகே, அப்போ அது மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் வந்து 11th 5 இயர் பிளான். ஓகே, இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ரெஸ்ட்டு. ஓகேவா? அந்த ஈச் ரெஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு அப்ஜெக்டிவ். ஈனா என்விரான்மெண்ட் சயின்ஸ், ஏனா அனிமியா, சீனா க்ளீன் வாட்டர், ஹச்னா ஹெல்த் எஜுகேஷன், ஆர்னா ரேபிட் க்ரோத், ஈனா எலக்ட்ரிசிட்டி, எஸ்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டீனா டெலிகம்யூனிகேஷன். இதான் வந்து 11th 5 இயர் பிளானோட ஷார்ட்கட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் வந்து
மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் அந்த விஷயம்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் புக்கில் நீட்டாக அந்த ட்ராயிங்கை வச்சு மேக்னெட்டிக்னா எந்த பக்கம், கரண்ட்னா எந்த பக்கம் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்சைட் த மேக்னெட் இந்த ஃபீல்டு லைன் ரன். ஓகே, மேக்னெட்டில் வந்து அந்த ஃபீல்ட் லைன் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத்து டு நார்த் தான் மூவ் ஆகும். அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபீல்டு இன்சைடு சொலினாய்டு அப்படின்னா என்னென்னா இந்த காப்பர் ஒயர், அதாவது ஒரு செம்பு கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து சொலினாய்டு அப்படிங்கிறது. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அது கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி, மூன் சர்ஃபேஸோட எஸ்கேப் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 4 km/s. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், நியரஸ்ட் பிளானட் டு த எர்த்து வீனஸ். அதாவது நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா நம்மளோட எர்த்துக்கு அந்த சைடில் ஒரு பிளானட் இருக்குது, இந்த சைடில் ஒரு பிளானட் இருக்குது. அப்போது வந்து மார்ஸ் பக்கத்தில் இருக்கா, வீனஸ் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற டவுட் வரும். ஆனால் வந்து நம்ம வந்து வீனஸ் தான் பக்கத்தில் இருக்குது. அப்பயே நம்ம வந்து வீனஸ்க்கு போகாமல் மார்ஸுக்கு போகக்கூடிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த பக்கம் சன் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் அதிகமாக இருக்கும், மக்களால் நம்ம வாழ முடியாது. அதனால் வந்து நம்ம சன்னுக்கு ஆப்போசிட் சைடில் போகிறோம். அந்த பக்கம் தான் வந்து மார்ஸ் இருக்குது அப்படிங்கிற அங்கே போகிறோம். ஆனால் பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீனஸாக நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சன், அதாவது ஸ்டார் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன்னு தான். ஓகேவா, நம்ம நைட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்டார் பார்ப்போம். இதுதான் நம்ம பகலில் பார்க்கக்கூடிய சூரியன். ஓகேவா, சன்னு தான் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஓகேவா, சன்னு வந்து ஒரு ஸ்டார் தான். ஓகேவா, அப்போ வந்து நம்ம எர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து சன்னு. ஓகே, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் வந்து யார் எதை டிஸ்கவரி பண்ணா அப்படிங்கிற ஒரு சில விஷயம் கேட்பாங்க. அதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அது ஃபிசிக்ஸில் மட்டும் தான் கேட்பாங்கன்னு இல்லை, கெமிஸ்ட்ரியில் கூட அந்த ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஹெச் பெக்யூரல். ஒரு சில பேருக்கு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ரேடியமுக்கும் டவுட் வரும். ரேடியமை கண்டுபிடிச்சது தான் வந்து மேடம் கியூரி, ஆனால் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சது வந்து ஏஹெச் பெக்யூரல் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மூணோட ஃபாதர், இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்காங்க. இது எப்படி நீங்கள் ப்ரோட்டான் வந்து ரூதர்ஃபோர்டு, எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன், நியூட்ரான் வந்து சாட்விக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் அப்படின்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அதை பெண்ணுங்கிற ஆர்டரில் இருக்கா, PEN, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபாதர் யார் அப்படின்னா RJ சார்டு அப்படின்னு ஞாபகம். ஓகே, அவங்களோட ஃபஸ்ட்டு எழுத்து RJ சார்டு அந்த மாதிரி ஞாபகம். பெண்ணு RJ சார்டு. அப்போ வந்து பெண்ணில் Pக்கு R ஃபஸ்ட் எழுத்து ரூதர்ஃபோர்டு, எலக்ட்ரான் E அப்படிங்கிறது ஜே தாம்சன், N அப்படிங்கிறதுக்கு சாட்விக். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து இன்னும் மறக்காது. பெண் அப்படின்னா RJ சாட்விக். ஓகே, நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்ப்போம். பயாலஜியில் வந்து நம்ம லிக்மெண்ட், அதாவது நம்ம பாடியில் லிக்மெண்ட் அப்படிமோ. லிக்மெண்ட்னா என்ன அப்படின்னா 2 போனை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து லிக்மெண்ட் அப்படிமோ. ஓகே, ரெண்டாவது நம்மளோட ஸ்கின் வந்து சின்ன வயசில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின்னு கொஞ்சம் நல்ல சுருங்காமல் கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் வயசானவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னு வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அது ஏன் சுருங்குது அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்கும். ஓகேவா, அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து அது கம்மியாயிட்டு அப்படின்னா, அது குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து விரிங்கிள்ஸ், சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதான் வந்து வயசாகிட்டு அப்படின்னா அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ குறைஞ்சி போய் நமக்கு அந்த விரிங்கிள்ஸ்லாம் முகத்தில் வர ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டடி ஆஃப் க்ரோவிங் பிளான்ட் வித்தவுட் சாயில். அதாவது ஒரு சில செடி வந்து மண் இல்லாமல் வளரும். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம், இந்த மணி பிளான்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நம்ம மண் இல்லாமல் தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஓகேவா, ஹைட்ரோ அப்படின்னாலும் நமக்கு வந்து வாட்டர்னு தெரியும். அப்போது வந்து அந்த வாட்டர் வச்சு வளரக்கூடிய செடி அப்படிங்கிறனால ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டடி ஆஃப் ஃபங்கை. ஓகே, ஃபங்கை பற்றி படிக்கிறது வந்து மைக்காலஜி. ஓகே, எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னா ரிவைஸ் பண்ணதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஆப்டிடியூட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் பார்ப்போம். த சம் ஆஃப் a 3 consecutive multiple of 3 is 72. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்? அதாவது த சம் ஆஃப் 3 consecutive நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்னது? அடுத்தடுத்து உள்ள நம்பர். அந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்குது. ஓகேவா, மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பர் வந்து அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 72. ஓகேவா, அதை சம் ஆஃப் 3 consecutive மல்டிபிள் ஆஃப் 3.
அதாவது 3ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 72. அப்போ அந்த 3 நம்பரில் வந்து எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பரில் வந்து அடுத்தடுத்து 3ஆல் மல்டிப்ளை ஆகணும். அப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்பர் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கணும். மூணாவது நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 6ஆக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இப்போ 3ன்னு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 3ஆக இருந்தால் இதுக்கு அடுத்து 3ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் என்னது? 6. அப்போ இதுக்குமா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போது இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கடுத்து 6 வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்து 3ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் என்னது? 9. ஓகேவா? அப்போ இந்த 3க்கும் இந்த 9க்குமா டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6. அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதை எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எடுக்கணும். ஓகேவா? அந்த மெத்தடில் தான் அங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ், ரெண்டாவது நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 3, மூணாவது நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 6. இது ஈக்குவல் டு 72. இப்போ அந்த 3 நம்பரில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, வாட் இஸ் லார்ஜஸ்ட் நம்பர்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு எக்ஸ் ப்ளஸ் 6 பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, 3x ஈக்குவல் டு 72. இந்த ப்ளஸ் 3 ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 அது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ 63. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 21 சொல்லி கிடச்சிட்டு. ஓகேவா? எக்ஸ் 21 கிடச்சிட்டு நம்ம கேட்டிருக்கிறது வந்து இதான் கேட்டிருக்காங்க. அப்போ 21 ப்ளஸ் 6 என்னது? 27. எக்ஸ் ஈக்குவல் டு 27. இதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, இதான் வந்து அப்போ ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் 2 வாட்டி ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த சம்பவம். A person who spends 66 2/3% of his income is able to save 1200 per month. His monthly expense, அதாவது ஒருத்தன் வந்து அவனோட இன்கமில் 66 2/3% செலவு பண்ணுதான். ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணுதான். எவ்வளோ சேவ் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200 rupees சேவ் பண்ணுதான் ஒரு மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இன்கமில் என்னதெல்லாம் இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுறது செலவும் அதில் தான் இருக்கும், அதேமாதிரி நம்ம சேவ் பண்ணுறதும் அதில் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்கம் வந்து 100ன்னு எடுத்துக்கலாமா அதில்? ஓகேவா? இந்த 100க்குள்ளே தானே எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும் சேவிங்ஸும் இருக்கும். இப்போ அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. ஸ்பெண்ட்னா என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அது வந்து 66 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 200/3ன்னு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1200 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பெர்சன்டேஜில் மாற்றின மாதிரி இப்போ இதை பெர்சன்டேஜில் மாற்றணும். ஓகேவா? எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்த பெர்சன்டேஜ் 100ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது 200/3. அப்போ வந்து இது எவ்வளோ பெர்சன்டேஜாக இருக்கும்? 100/3 இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் இந்த 100லேருந்து 200/3 மைனஸ் பண்ணால் கூட இந்த 100/3 தான் கிடச்சிரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது 200/3னா உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ? 100/3 தானே. அப்போ அந்த 100/3% தான் 1200. என்ன கேட்டிருக்காங்க? ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸு. எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? 66 2/3. இதை நம்ம 200/3ன்னு மாற்றிருக்கோம். ஓகே, இதை ஜஸ்ட் அப்படி சால்வ் பண்ணுங்கள். 2400. ஓகே, இதான் வந்து அவரோட எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? ஜஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸ்பெண்ட் பண்ணுதாங்க. ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பெண்ட் எதுலேருந்து பண்ணுவோம்? நம்ம இன்கம்லேருந்து தான் பண்ணுவோம். சேவ் பண்ணாலும் இன்கம்லேருந்து தான் பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்கம்லேருந்து தான் பண்ணுவோம். அப்போ வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க பெர்சன்டேஜ்லேருந்து உங்களோட இன்கம்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அந்த பெர்சன்டேஜை வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிரும். அப்போ நீங்கள் மற்ற எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெண்ட் பண்ணதுன்னா இதை பண்ணுங்கள், இதே உங்களோட மொத்த இன்கம் எவ்வளோன்னு கேட்டால் 100ன்னு பண்ணுங்கள். அப்படி பண்ணி அப்படின்னா அந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ஸில் மட்டும் தான் போட்டே வரோம். ஸோ நீங்கள் வந்து எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.